தொழில் முனைவோர்களை ஊக்குவிப்பதற்காக பல்வேறு விதமான திட்டங்களை ஒன்றிய மாநில அரசுகள் செயல்படுத்தி வருகின்றன. சிறு தொழில் செய்வதற்காகவும் ஏற்கனவே செய்யும் தொழிலை விரிவுபடுத்தும் விதமாகவும் அரசு சார்பாக கடன்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சுய உதவி குழுக்களுக்கான சிறு கடன் திட்டம் குறித்து முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அரசின் பிற்படுத்தோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் தமிழ்நாடு சிறுபான்மையர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் TAMCO சார்பில் சிறு கடன் திட்டம் உதவி குழுக்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஒருவருக்கு 1.5 லட்சம் வரை கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறையில் சார்பில் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு சிறுபான்மையர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் TAMCO சார்பில் கல்விக்கான உதவித்தொகை மற்றும் தனிநபர் கடன் உள்ளிட்ட வழங்கப்படுகின்றன. இந்நிலையில் நடப்பு நிதியாண்டு 2025-26 சிறு கடன் திட்டம் சுய உதவி குழுக்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறுபான்மையின் பெண்கள், ஆண்கள் சுய உதவி குழுக்களை அமைத்து தனித்தனியாகவோ அல்லது சேர்ந்தோ தொழில் துவங்க கடன் பெற முடியும். இதன் மூலம் காய்கறி கடை, மீன் மற்றும் பூ வியாபாரம், தையல் கடை, கைத்தொழில்கள் போன்ற சிறு வணிகம் செய்யலாம். பட்ஜெட் அறிவிப்பால் தங்கம் விலை அதிரடி உயர்வு, ஒரே நாளில் 2வது முறை. இந்த கடனை பெறுவதற்கு சிறுபான்மை சுய உதவி குழுவில் உறுப்பினராக இருக்க வேண்டும். குழுவில் தொடர்ந்து 6 மாத காலம் ஆக்டிவாக இருக்க வேண்டும். 60% சிறுபான்மையராக இருக்க வேண்டியது அவசியம். மேலும் எஞ்சியுள்ள 40% பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், ஆதி திராவிடர், பழங்குடியினர், சீரமரபினர், இதர வகுப்பினராக இருத்தல் அவசியம். மேலும் சிறுபான்மை குழுவில் குறைந்தபட்சமாக 10, அதிகபட்சமாக 20 உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். குறிப்பாக சிறுபான்மை குழுக்களில் பெண்கள் குழுவினருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். இந்த திட்டத்தில் அதிகபட்சமாக உறுப்பினர் ஒருவருக்கு 1 லட்சம் கடன் வழங்கப்படும். இந்த கடனை பெறுவதற்கு விண்ணப்பதாரர் குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். மற்றொரு திட்டத்தின் கீழ் அதிகபட்சமாக 1.5 லட்சம் வரை கடன் பெறலாம். ஆண்டுக்கு ஆண் பயணிகளுக்கு 10%, பெண் பயணிகளுக்கு 8% வட்டி விகிதம் கணக்கிடப்படும். அதிகபட்சமாக 3 ஆண்டுகள் வரை வட்டியுடன் தவணை தொகை திரும்ப செலுத்த வேண்டும். தேவையான ஆவணங்களுடன் மாவட்ட பிற்படுத்தோர் மற்றும் சிறுபான்மையர் உள்ளிட்ட அலுவலகங்களுக்கு நேரில் சென்று இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்து கடன் பெறலாம் என்று குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அப்டேட் ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மகளே.